ஹலோ ஆல், வெல்கம் டு லேர்னிங் பிரிங்க். இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா, கம்பேரிசன் எப்படி சொல்லித்தரலாம். ஒரு நார்மல் கிட்டாக இருந்தாலும் ஒரு ஏடிஹெச்டி கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து கம்பேரிசன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லித்தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸை கம்பேர் பண்ணி எது பிக் எது ஸ்மால்னு நான் குழந்தைக்கு கேட்கணும் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் பெருசு, இந்த பால் சின்னதுன்றது நார்மல் குழந்தை சொல்ல முடியும். பட் ஏடிஹெச்டியோ ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டோ என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, இது ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது க்ரீன் கலரில் இருக்குது, இதோட டெக்ஸ்சர் ரொம்ப சொரசொரன்னு இருக்குது, இது ஸ்மூத்தாக இருக்குது, இதோட ஷேப் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, சர்க்கிளில் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் அவங்களுடைய பிரெயின் வந்து எது பிக் எது ஸ்மாலுன்றதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அதிலே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க நடுவில். ஸோ அப்படி சொல்லி தராமல் ரெண்டுமே ஒரே பால்ஸ் தான், ரெண்டுமே ஒரே கலர், ஒரே ஷேப், ஒரே டெக்ஸ்சர், எல்லாமே ஒன்று. பட் ஒன்லி த டிஃப்ரென்ஸ் இஸ் சைஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவங்களால ஈஸியாக அந்த விஷயத்தோட டிஃப்ரென்ஸில் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ எப்பயுமே ஸ்பெசிஃபிக் டு வாட் தே வாண்ட் டு லேர்ன் அந்த விஷயத்தில் தவிர மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்தோன்னா அதில் ஈஸிலி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் சொல்லலான்னு இருந்தேன். தேங்க்யூ.